இந்த வீடியோவில் மொச்சை குழம்பு எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், முருங்கைக்காய், பூண்டு. கத்திரிக்காவை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் வேக வச்ச மொச்சப்பயிறு, கடுகு, சீரகம், வெந்தயம், புளிக்கரைசல். இதோட நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, சீரகம், வெந்தயம் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கட் பண்ண பூண்டை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். வெட்டி வச்ச தக்காளியை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நான் இப்போ 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்து வச்ச புளி கரைசலை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன்.
மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இந்த மூணையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்சியில் அரைச்ச தேங்காய் விழுதை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ நான் இந்த வெட்டி வச்ச கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். வேக வச்ச மொச்சப்பயிறு எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். சுவையான சத்தான முச்சப்பயிர் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் சென்னை ஸ்டோர் 1.